ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேட் டேக். ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா? அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் வீடியோ ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலை, இல்லாட்டி அந்த லைவ் வீடியோ வந்து கிளிக் பண்ணோன்னே கேமரா ஓப்பன் பண்ணி லைவுக்கு வந்து போக மாட்டேங்குது, இல்லாட்டி வந்து லைவ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்க முடியலை, உங்களால் ஃபேஸ்புக்கில் லைவ் போக முடியலை, இல்லாட்டி லைவ் வீடியோ கிளிக் பண்ணோன்னே ஃபேஸ்புக் ஆப்பே வந்து ஒட்டுவா வந்து க்ளோஸ் ஆகிறது, இல்லாட்டி நோட் சப்போர்ட்னு வருது, இல்லாட்டி ஏதாவது ஒரு எரர் டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி ஃபேஸ்புக் லைவ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபேஸ்புக் லைவ் சம்மந்தமாக நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் வந்து ஃபேஸ்புக் ஆப்புக்கு வந்து கேமரா பெர்மிஷன் கொடுத்துருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃபேஸ்புக்கில் லைவ் வீடியோ கிளிக் பண்ணோன்னா கேமரா தான் ஓப்பன் ஆகும். ஸோ பெர்மிஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸில் பாருங்கள், உங்களுக்கு ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், மேலே 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி பெர்மிஷன் மேனேஜருக்குள்ளே நீங்கள் போயிடணும். பெர்மிஷன் மேனேஜர் உள்ள போனதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் கேமரா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இங்கேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக் ஆப்பை வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் அலோ ஒன்லி வைல் யூஸிங் த ஆப் அப்படின்றது கொடுத்துருக்கா அப்படின்றத. ஸோ டோன்ட் அலோ ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படின்னு இருக்குமா இருந்துச்சுன்னா அலோ ஒன்லி வைல் யூஸிங் திஸ் ஆப்புக்கு வந்து டிக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இதை தான் செய்யணும். ஸோ இதை செஞ்சதுக்கு அப்புறமாவே ஃபேஸ்புக்கில் லைவ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாருங்கள் சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஃபேஸ்புக் அப்படின்றத சர்ச் பண்ணி ஃபேஸ்புக் ஆப்பையுமே இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள் அப்டேட் காட்டுதான்னு. அப்படியே அப்டேட் காட்டும் இருந்துச்சுன்னா அப்டேட் ஒர்க்கை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் ஆப்பை அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி அப்டேட் ஆகும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் ஃபேஸ்புக் ஆப்பில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோவாகவே சால்வ் ஆகி உங்களால் ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் வந்து இப்போ போக முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஆப்ஸ் உள்ள போயிருங்க. இங்கே பாருங்கள் சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஃபேஸ்புக் அப்படின்றத சர்ச் பண்ணி ஃபேஸ்புக் ஆப்பை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. போயிட்டு இங்கே பாருங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஒருக்கா ஃபோர் ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்து ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணி கிளியர் கேஷும் கொடுத்துட்டு கிளியர் டேட்டாவும் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லொக் ஆகுங்க. அப்படி லொக் ஆகுனதுக்கு அப்புறமா ஃபேஸ்புக்கில் லைவ் வீடியோ வந்து கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைவ் வீடியோங்கிறது வந்து ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைவ் சம்மந்தமாக ஃபேஸ் பண்ண எந்த ஒரு ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.